திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோவில். திருக்குறுங்குடி திவ்யதேசம் என்ற வைஷ்ணவ திவ்யதேசம் மிகவும் முக்கியமாகவும் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு கோயிலாக அமைந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள திருத்தலம் திருக்குறுங்குடி. 1500 வருடம் பழமையான இந்த புண்ணிய கஷேத்திரம் 108 திவ்ய தேசங்களில் சிறப்பு வாய்ந்ததாகும். வராக பெருமான் தனது பிரம்மாண்டமான உருவத்தை குறுக்கியது இந்த தலத்தில் என்பதால் திருக்குறுங்குடி ஆயிற்று. வாமன கஷேத்திரம் என்ற பெருமை வாய்ந்ததால் குறியவன் வசிக்கும் குடில் எனும் அர்த்தம் தோணிக்க குறுங்குடி என்று பெயர் பெற்றது. வராக மூர்த்தியின் மடியில் இருந்து பூமி பிராட்டி கைசிக மகாத்மியத்தை இத்தலத்தில் உபதேசம் பெற்று பின் பூவுலகில் ஆண்டாளாக அவதரித்து பெருமாளின் பெருமையை பரப்பியதால் ஆண்டாளின் அவதார காரணத்தலம் திருக்குறுங்குடி. இந்த கோயிலில் மிகவும் முக்கியமானது அங்குள்ள சிற்பங்கள். கோபுரமானாலும் சரி, ரதி மண்டபம் என்ற ஒரு முன் மண்டபத்தில் குறவன் குறத்தி போன்ற சில சிற்பங்கள்லாம் மிகவும் அருமையாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டுக்காரர்களெல்லாம் வந்து அந்த சிற்பங்களை மிகவும் அனுபவித்து அதை படமாக்கி கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். திருக்குறுங்குடி திவ்யதேசத்தில் 5 நம்பிகளில் 3 நம்பிகள் பெரிய கோயிலில் நின்ற நம்பி, வீட்டிருந்த நம்பி, பள்ளிகொண்ட நம்பி என்ற 3 திருக்கோலத்தில் எழுதியிருக்கிறார்கள். அதுபோக 4வது நம்பியாக திருப்பாக்கடல் நம்பி என்ற நம்பி, அதிலிருந்து 1 கிலோமீட்டர் மேற்கே திருப்பாக்கடல் நம்பி சன்னதி ஆத்தங்கரைக்கு வடபுறத்தில் எழுந்திருக்கிறார். அவர் ஒரு வரப்பிரசாதான பெருமாளை எழுதியிருக்கிறார். இவர் 5வது நம்பியாக மலைமேல் திருமலை நம்பி என்ற திருநாமத்தோடு எழுதிக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தை இல்லாதவர்கள் தன்னுடைய பெருமாளிடம் பிரார்த்தித்து அதற்கு பயன் தரக்கூடிய அளவிலே பெருமாள் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்த வரலாறு இப்போ கலியுகத்திலே கண்கூடாவே காட்சியாக சில ஆட்கள் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திருக்குறுங்குடி திவ்யதேசத்தில் உள்ள 3 நம்பிகளும் 3 சன்னதியாக நின்ற நம்பி, வீட்டிருந்த நம்பி, பள்ளிகுண்ட நம்பி என்ற சன்னதியும், அதற்கு பக்கத்திலே பைரவ சன்னதி என்ற ஒரு முக்கியமான சன்னதி அந்த பெரிய சன்னதியிலே இருந்து கொண்டிருக்கிறது. நித்தியல் பூஜைகள் அங்கே காலாகாலத்தில் காலையில் 7 மணிக்கு விசுவம், ராத்திரி 7 மணிக்கு தாயரச கோஷ்டி, இரவு 8 மணிக்கு திருவசாமி என்ற போல சில முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோக ராப்பத்து உற்சவம், பகல் பத்து உற்சவம், வைகுண்ட ஏகாதசி உற்சவம் என்று போன உற்சவங்கள், திருப்பங்குடி உற்சவம் 10 நாள் 11 நாள் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்மாழ்வாரின் பெற்றோர்களான காரியும் உடைய நங்கையும் இத்தலத்தில் வந்து புத்திர பாக்கியம் வேண்டி பிரார்த்தித்ததால் திருக்குறுங்குடி நம்பியின் அம்சமாக நம்மாழ்வார் அவதரித்தார். எனவே இத்தலத்தில் நம்மாழ்வாருக்கு தனி சன்னதி இல்லை. திருமங்கையாழ்வார் பரமபதம் அடைந்த தலமும் இதுவே. இத்தலத்தில் பெருமான் 5 நிலைகளில் சேவை சாதிக்கிறார். நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி மற்றும் மலைமேல் நம்பி என்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நம்பி கோவிலின் மூலவர் நின்ற திருக்கோலத்தில் உள்ள வடிவழகிய நம்பி. ஒரு முறை பார்த்தவர் திரும்ப திரும்ப பார்க்க வருவர் என்று சொல்லும் அளவிற்கு சிவந்த திருமேனியுடன் தாமரையை ஒத்த விசாலமான செவ்வரி ஓடிய கண்களுடன் காட்சி தருகிறார். தாயார் இங்கு குறுங்குடி வள்ளி நாச்சியார் என்ற பெயரோடு அருள் பாலிக்கிறார். பக்கம் நின்ற சிவன் எனும் சிவன் சன்னதியும் இங்கு உள்ளது. கோட்டை மதில் சுவரை போன்று உயரமான சுற்றுச்சுவர், அருமையான சிற்பங்கள் கோவில் உள்ளேயும் வெளி மண்டபத்திலும் உள்ளன.
கரண்ட மாடு பொய்கை என்ற புஷ்கரணியும் தல விருட்சமான பனை மரமும் உள்ளேயே அமைந்துள்ளன. இத்தலத்தை பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் ஆகிய 4 மங்களாசாசனம் செய்துள்ளனர். திருமழிசை ஆழ்வார் தனது திருச்சந்த விருத்தத்தில் ஸ்ரீ ராமானுஜர் பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து வரும்போது திருக்குறுங்குடி வந்தார். அவரிடம் நம்பி அவரை ஆசாரியனாக கொண்டு தான் சிஷ்யனாக இருக்க விருப்பம் தெரிவித்து அவருக்கு திவ்ய ஆசனம் அளித்தார். ராமானுஜரும் நம்பிக்கு திவ்ய மந்திரோபதேசம் செய்து ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்ற தாஸ்ய நாமம் கொடுத்தார். இந்த திருப்பங்குனி உற்சவம் 5ஆம் உற்சவத்திற்கு 5 நம்பிகளும் மலையிலே வாழ்கின்ற சித்தர்கள், தேவர்கள், முனிவர்களுக்கெல்லாம் வாசம் பண்ணி அவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறதாக ஒரு மோட்ச காட்சி 5 வாகனத்திலும் பெருமாள் ஏறி மோட்சம் கொடுத்த காட்சி மிக அருமையாக இருக்கும். அதை காண்பதற்கு குறைஞ்சது ஒரு 2000-3000 பக்தர்கள் என்ற இடத்தில் கூடி பெருமாளுடைய காட்சியை கண்டருளுகிறார்கள். நம்பாடுவான் என்பான் இத்தலத்திற்கு அருகே ஒரு கிராமத்தில் வசித்தான். தினமும் அதிகாலையில் நீராடிவிட்டு திருக்குறுங்குடி பெருமானை பலவாறு பண்ணிசைத்து பாடி மகிழ்ந்தான். கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசியன்று கோவிலுக்கு சென்றபோது ஒரு பிரம்ம ராட்சசன் அவனை தடுத்து, "நீ எனக்கு உணவாக வேண்டும்" என்றான். அவனோ, "நான் பெருமாளை வழிபட்டு வந்தபின் உனக்கு உணவாகிறேன்" என்றான். பிரம்ம ராட்சசன் அதை நம்பவில்லை. நம்பாடுவான் பலவிதமான சத்தியம் செய்த போதும் பிரம்ம ராட்சசன் நம்பவில்லை. இறுதியாக நம்பாடுவான் கீழ்கண்டவாறு சத்தியம் செய்தான்: "நான் திரும்ப வராவிடில் எவன் ஒருவன் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஈடாக மற்றொரு தெய்வத்தை நினைப்பானோ அவன் அடையும் துர்கதியை நானும் அடையக் கடவேன்" என்றான். இந்த வார்த்தையை கேட்டவுடன் பிரம்ம ராட்சசன் நம்பாடுவான் நம்பியை சேவித்து சீக்கிரம் வருமாறு பணிந்தான். நம்பாடுவான் கைசிக பண்ணை இசைத்து நம்பியை பாடிய போது கொடிமரம் சற்று விலகி எம்பெருமானின் தரிசனம் கிடைக்கப் பெற்றான். தான் சத்தியம் செய்தபடி பிரம்ம ராட்சசனை நோக்கி சென்றபோது நம்பியே ஒரு முதியவராகத் தோன்றி அவனை வழிமறித்து பிரம்ம ராட்சசனின் பசிக்கு இரையாகாமல் வேறு வழி சொல்லுமாறு கூறினார். ஆனால் சத்திய விரதனான நம்பாடுவான் அதை மறுத்து வாக்களித்தபடி பிரம்ம ராட்சசனை நோக்கி சென்றான். நம்பாடுவானின் நேர்மையால் மகிழ்ந்த பிரம்ம ராட்சசன், "நீ பெருமானை நோக்கி பாடிய பாடல்களின் பலனை எனக்கு கொடுத்தால் உன்னை விட்டு விடுகிறேன்" என்றான். நம்பாடுவான் ராட்சசனை நோக்கி, "நான் சத்தியம் செய்தபடி தவறாமல் வந்துவிட்டேன். நீ என்னை ஆகாரமாக்கிவிடு. அழகிய நம்பியை பாடிய பலனை தர முடியாது" என்றான். அப்போது பிரம்ம ராட்சசன், "நீ நம்பியை பாடிய பலத்தில் 1/4 பாகமாவது தந்து என்னை இந்த ராட்சச ஜென்மத்தில் இருந்து கரையேற்ற வேண்டும்" என்று கண்ணீர் மல்க சரணடைந்தான். அந்த ராட்சசனை அன்புடன் அணைத்த நம்பாடுவான், "நீ எப்படி இவ்வாறு மாறினாய்?" என்று கேட்க பிரம்ம ராட்சசன் தனது கதையை கூறினான். "நான் சரக கோத்திரத்தை சேர்ந்த சோமசர்மா ஒரு யாகத்தை தவறாக செய்து அது முடிவதற்குள் இறந்து விட்டதால் இவ்வாறு அலைகிறேன்" என்றது. மேலும், "உனது தரிசனத்தாலும் ஸ்பரிசத்தாலும் எனக்கு முன்ஜென்ம ஞாபகம் உண்டானது" என்றும் கூறியது. நம்பாடுவானும் அழகிய நம்பியை கைசிகம் என்ற பண்ணினால் பாடின பலனை தர ராட்சசன் சுய உருவம் பெற்றான். இந்த புராணம் திருக்குறுங்குடியில் பிரதி வருடம்
கைசிக ஏகாதசி அன்று நம்பாடுவான் சரித்திர நாடகமாக நடத்தப்படுகிறது. இதில் நம்பாடுவான், பிரம்ம ராட்சசன், நம்பிக்கிழவன் ஆகிய 3 பாத்திரங்களே நடிப்பர். நடிப்பவர்கள் 10 நாட்கள் விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். விரதம் அனுஷ்டிக்காமல் வேஷம் பூண்டால் அவர்களுக்கு கெடுதல் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த புராணத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், விஷ்ணு பக்தனான ஒருவரின் தரிசனத்தாலும் ஸ்பரிசத்தாலும் எம்பெருமான் அருளுக்கு பாத்திரமாகி வீடு பேறு அடையலாம் என்ற உண்மை காட்டப்படுகிறது. நாமும் திருக்குறுங்குடி நம்பியை சேவித்து நம்பாடுவான் பெற்ற பேற்றை பெறுவோமாக. நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கையுள்ள அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதம் பெருமாளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவதாக இங்கே சித்தர்கள், முனிவர்கள்லாம் வாசம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இங்கே இருக்குது. ரெண்டாவது சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி இங்கே சித்தர்களுக்கெல்லாம் ஒரு காட்சி அளிக்கக்கூடியதாக வெளியிடங்களில் தான் வந்து இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய ஆட்கள்லாம் வந்து பெருமாளை தேவிக்க வரப்பிரசாதம் பெருமாள் எழுதியிருக்கார். இந்த திவதேசத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் தன்னுடைய பிரார்த்தனையை பெருமாளோட வேண்டிக் கொண்டு மிக அருமையாக பெருமாள் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் பெருமாள் எழுதியிருக்கார். இங்கே ஆழ்வார்களில் ஒருத்தர் நம்மாழ்வார். அவரோட தாயார் வந்து இங்கே வேண்டி தான் நம்மாழ்வாரே பிறந்தார். ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு வந்தாவே மனசில் ஒரு பரவசமாக இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. பெருமாளை சேவைக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்குது, அதுவும் தமிழகத்துலேயே இருக்குதுன்னு தெரியாமல் போச்சேன்னு சொல்லி இப்போ ஒரு வருஷம் முன்னாடி தான் வந்து பார்த்தோம். இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 10 தடவைக்கு பக்கமாக வந்துட்டோம். இங்கே ஒரு 2 யானை இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து விசேஷமாக அந்த யானையை பார்ப்பாங்க. 2 யானையும் வள்ளிக்கிற பேர். இன்னைக்கு கூட வெல்லம், பழம் இதெல்லாம் கொடுத்தோம், நல்லா சாப்பிட்டுச்சு. இந்த யானை பார்க்கறதுக்காகவே பசங்க இங்கே வரணும் அப்படிங்கிறது ஆவலாக இருக்காங்க.